إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. நான்காவது அத்தியாயத்தின் 43வது வசனத்தின் அடிப்படையில் ஜுனுபான ஒருவர் மஸ்ஜிதிலே நுழையக்கூடாது என ஒரு சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் வேறு சிலர் காபிர்கள் மஸ்ஜிதிலே நுழைவது கூட தடுக்கப்படாத நிலையில் ஜுனுபான ஒருவரை மஸ்ஜிதிலிருந்து தடுக்க முடியாது. இந்த வசனத்தில் அவ்வாறு கூறப்படவில்லை. மாறாக அவர்கள் தொழக்கூடாது என்பதே இங்கு கூறப்பட்டுள்ளது என்று சிலர் கூறுகின்றார்கள். இந்த இரண்டிலே எது சரியானது என்று அடுத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. அல் குர்ஆனின் 4வது அத்தியாயத்தின் 43வது வசனத்தில் லா தக்ரபுஸ் ஸலா, தொழுகையை நெருங்காதீர்கள் என்றுதான் நேரடியாக மிக தெளிவாக காணப்படுகின்றது. அதேபோன்று குர்ஆனின் சரியான கருத்தை அறிவதற்கு அனைத்திற்கு முதலில் சுன்னாவிலே அது எப்படி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்க வேண்டும். கேள்வியிலே குறிப்பிடப்பட்டது போன்று மதீனாவிலே மஸ்ஜிதுன் நபவி எனப்படுகின்ற நபியின் மஸ்ஜிதில் கூட முஸ்லிம் அல்லாத காபிர்கள் கைதியாக பிடிக்கப்பட்ட போது மஸ்ஜிதிற்கு உள்ளே நபி அவர்கள் அவர்களை கொண்டு வந்து கட்டி வைத்தார்கள். அப்படியானால் ஜுனுபான ஒருவர் எப்படி தூய்மை அடைவது என்பதை தெரியாத, அதனை கடைபிடிக்காத ஒரு காபிர் கூட மஸ்ஜிதிலே அழைத்து வரப்பட முடியும் என்றால் ஒரு முஸ்லிம் மட்டும் ஏன் அங்கே தடுக்கப்பட வேண்டும்? ஜுனுபாவதன் மூலமாக ஒரு முஸ்லிம் அசுத்தம் அடைந்து விடுகின்றாரா? நபி அவர்கள் பாதையிலே நடந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்த போது கையினால் பிடித்து கொண்டு நடக்கின்றார்கள். இவர்களும் கூடவே நடக்கின்றார்கள். ஓரிடத்திலே சென்று அமர்ந்தார்கள். அப்போது மெதுவாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நழுவி சென்று மீண்டும் நபியிடம் வருகின்றார்கள். எங்கே இருந்தீர்கள் என கேட்டபோது விடயத்தை கூறுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ் யா பாஹிர், அபூ ஹுரைராவே, அல்லாஹ் மிக தூய்மையானவன். இன்னல் முஃமின லா யன்ஜுஸ், ஒரு விசுவாசி அசுத்தம் அடைவதில்லை என மிக தெளிவாக கூறினார்கள். குளிப்பு கடமையான ஒருவர் தொழுகை நேரம் வரும் வரை குளிப்பை பிற்படுத்துவதென்றால் தூங்குவது, உண்ணுவது, உலக பிற வேலைகளிலே செல்லுவது, அது மஸ்ஜிதிற்கு செல்லுவதாக கூட இருக்கலாம். அதுவரை அசிங்கங்களை சுத்தப்படுத்தி உது செய்து கொண்டால் அதன் பிறகு இவ்வாறான காரியங்களை நபி அவர்கள் செய்திருக்கின்றார்கள், செய்வது ஆகுமானது என்ற விளக்கத்தை தந்திருக்கின்றார்கள். எனவே சுருக்கம், அல் குர்ஆனின் 4வது அத்தியாயத்தின் 43வது வசனத்திலே குளிப்பு கடமையான நிலையில் தொழுகையை நெருங்காதீர்கள் என்றுதான் நேரடியாக காணப்படுகின்றது. சலாத் என்ற வார்த்தை மஸ்ஜிதையும் குறிக்கக்கூடியதாக குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற நியாயத்தை கூறி குளிப்பு கடமையான நிலையில் மஸ்ஜிதிற்கும் நெருங்கக்கூடாது என்ற பிழையான சட்டத்தை கூறியவர்களில் ஷாஃபிஈ மதுஹபினரும் உள்ளடங்குவார்கள். ஸலவாத் என்ற வார்த்தை மஸ்ஜிதை குறிக்கக்கூடியதாக குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது உண்மையாகும். அங்கு அதற்கு தொழுகை என்று கருத்து கொடுக்க முடியாத நிலை இருக்கின்றது. எனவே மஸ்ஜித் என்ற கருத்தை கொடுக்கலாம். இங்கே நேரடியாக ஹதீஸின் விளக்கத்தின் அடிப்படையில் கூட ஜுனுபிலிருந்து வாழ்நாளிலேயே குளிக்காதவர்களை மஸ்ஜிதிற்குள் நபி அவர்கள் நுழைவித்தார்கள் என்ற அடிப்படையில் நேரடியாக சொல்லப்பட்ட தொழுகையை மாற்றி மஸ்ஜிதுகள் என அதனை கூறுவது நிச்சயமாக ஏற்கத்தக்கதல்ல, சரியானதல்ல.
ஆகவே சுருக்கம் என்னவென்றால், ஜுனுபானவர்களுக்கு மஸ்ஜிதை அனுமதிக்க மாட்டேன் என நபியின் பெயரால் கூறப்படுகின்ற செய்தியும் போலியானது. 4வது அத்தியாயத்தின் 43வது வசனத்தில் ஜுனுபான ஒருவர் தொழுவதென்றால் அதற்கு முன்னர் கட்டாயமாக குளிக்க வேண்டும், ஜுனுபானவர்கள் மஸ்ஜிதில் வரக்கூடாது என்று இந்த வசனத்தில் எதுவுமே கிடையாது. ஆகவே ஜுனுபான ஒருவர் அசிங்கங்களை துப்புரவு செய்து உது செய்து கொண்டால் மஸ்ஜிதிற்கு வருவது உட்பட இதுபோன்ற காரியங்களை செய்யலாம். எப்போது தொழ வேண்டிய நிலை வருகின்றதோ அப்போதுதான் உடனடியாக அவர் கண்டிப்பாக குளித்து தொழுகையை நெருங்க வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் சரியான ஒரு சுன்னாவின் சட்டமாகும்.